இது பேசணும்னே நினைக்கல. ஆவியானவர் யாருக்கோ பேச வச்சிட்டு இருக்கிறார். ஆன்லைன்ல கூட சில உள்ளங்கள் இருக்கலாம். விசேஷமாய் நெடுநாளாய் காத்திருக்கிறவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை பேச வைக்கிறார். குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைத்திருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பது நமக்காக யாவையும் செய்கிறவர், நமக்காக எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர், யாவையும் செய்கிறவர். சீஷர்கள் ஒருபுறம் பிரயாசப்படுறாங்க. கரையில வந்து பார்த்தா அவங்களுக்கு மீனும் அப்பவும் ரெடியா இருக்கு. ஒரு புறம் நம்மளை பிரயாசப்பட வைத்தாலும் இன்னொரு புறம் நமக்கானதை ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார். வந்து பார்த்தா எல்லாம் ரெடியா இருக்கு. ரெடி பண்ணி வைக்கிறார். மாலை வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு வேண்டியது ரெடி ஆயிட்டே இருக்கு. எனக்கு வேண்டியது ரெடி ஆயிட்டே இருக்கு. யோவான் 21:8 சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தார்களாம். 200 முழ தூரத்தில் இருக்கிறாங்க. கரையில என்ன நடக்குதுன்னு தெரியல. இயேசு இருக்கிறது தெரியும், ஆனா அது பக்கத்துல அவங்களுக்கானது ரெடியானது தெரியல. தூரத்துல இருக்கிறது வரைக்கும் தெரியாது. அவர் இருக்கிறாருன்னு தெரியும். அவர் அங்க என்ன செஞ்சு வச்சிட்டு இருக்கிறாருன்னு தான் நமக்கு தெரியல. அது தெரியணும்னா கிட்ட வரணும். இயேசு நிற்கிறதை கண்டார்கள். பேதுரு கடல்ல கொதிச்சிட்டார். அவருக்கு இதே வேலையா போச்சு. இயேசுவை பார்த்தாலே கடல்ல இறங்கிடணும். ஆமென். அவங்க இயேசுவை பார்த்தாங்க. என்ன பார்க்கலன்னா, கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதை, அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதை, அப்பத்தையும் கண்டார்கள். ஏங்க, ஆண்டவருக்கு மீன் ஃப்ரை பண்றதுக்கு கரிநெருப்பு வேணுமா? உண்டாகட்டும்னு சொன்னா. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். சில காரியத்தை உண்டாகட்டுப்பா அப்படி கொடுக்கல. அவர் அப்ப நெருப்பை மூட்டி மீனை பிடிச்சி எடுத்து வச்சு அவர்கிட்ட இருக்கிற பவர்ல ஃபிஷ் ஃப்ரை உண்டாகட்டும்னா உண்டாகும். அப்படி செய்யல. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டே இருக்கிறார். கிட்ட வரதுக்குள்ள ரெடி ஆயிரும். நல்லவர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா. அப்படியே கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, எனக்காக என் கண்ணா. இந்த வார்த்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. எனக்காக glory, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால காண செய்வேன். சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய. ஆமென். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. உம் வேளைக்காய்
கிருபையை எனக்கு தாங்கப்பா. ஆமென். வேளைக்காக ஆமென். பொறுமையை எனக்கு தாங்க. பொறுமை வேணும். ஆமென். நம்ம பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தரலாம், ஆண்டவரே உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கிறது இருக்கு, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறது இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணி நான் தான் செய்வேன். இது தூதர்களை வந்து கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா, ஒண்ணு அங்க வேற யாருமே கிடையாது. ஆமென். இவங்க மீனை பார்க்க கடலுக்கு போனாங்க, ஒன்னும் பிடிக்கல. இயேசுவை பார்த்தாங்க, மீனை பார்த்தாங்க. நம்ம இயேசுவை பார்க்காம வேற எதெல்லாமோ பார்க்க போறோம், ஒன்னும் கண்ணுக்கு பட மாட்டேங்குது. இயேசுவை பார்த்து அவரே காட்டி தருவார். வலதுபுறம் வலையை போடுங்கள். ஆமென். ஆமென். கடல்ல இருக்க நமக்கு தெரியாது, கரையில இருக்க அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. வலதுபுறம் வலையை போடுங்கள். 200 முழ தூரத்தில் இருக்கிறாங்க. இந்த கரிநெருப்பு அவங்க பார்க்கல, இது பேசணும்னே நினைக்கல. ஆவியானவர் யாருக்கோ பேச வச்சிட்டு இருக்கிறார். அங்க பார்த்தா நெருப்பு மூட்டி கரெக்டா மீனை ஃப்ரெண்ட்ல இப்படிலாம் மாத்தி எல்லாம் போட்டு சூப்பர் ஃப்ரை, தந்தூரி ஃபிஷ்ஷா அழகா அப்பம் சுட்டு வச்சு அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் தூரத்தில் இருக்கும்போது ஒண்ணுமே தரலி. ஆண்டவரை கிட்ட வந்து பாரு, வெந்துட்டு இருக்கு, ஃப்ரை ஆயிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடி ஆயிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியாரு, ரெடியாரு சொல்லுங்க, ரெடியாரு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்தில் அறுவோம். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால். ஆமென். என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். ஆமெனப்பா, ஆமெனப்பா. நீர் சொன்ன நிறைவேற்று. ஆமென், ஆமென், ஆமென். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது. காத்திருக்கிற சகோதரா, சகோதரி, நீ ஏன் கவலைப்படுற? அப்பா இருக்க, பயமே நாமே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னாய் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து சொல்லு, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா. ஆமென். என் கண்ணால பார்க்க வைப்பீங்க ஆண்டவரே. என் கண்ணால ரிப்பீட் பண்ணுங்க. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால காண செய்வீர். ஓ, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை. ஆமென்.
ஹalleluya. ஆமென். நீ செய்ய ரெண்டு கரங்களை விரித்து கிருபை கேளுங்க. கிருபையை எனக்கு பொறுமையை எனக்கு நீர் செய்ய நினைத்தது எனக்காக நீ செய்ய நினைத்தது எனக்காக. ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி எடுத்துட்டு வந்தேன். ஆவியானவர் இதிலேயே பிடிச்சு வைக்கிறதுனால இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் டச் பண்ணிட்டு ஜெபம் பண்ண போறோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 21வது அதிகாரம். ஒன்று முதல் நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசு மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த சரித்திரத்துக்குள்ள போகவில்லை. காத்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் இன்னைக்கு பேச வைக்கிறதை என் ஆவியில உணர்கிறேன். விசேஷமாய் நெடுநாளாய் காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு சில வார்த்தைகளை பேச வைக்கிறார். ஒரு சில வார்த்தைகள் வாயிலே போட்டு விட்டார். இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன போடுறாருன்னு தெரியல. நமக்கு டைம் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். கர்த்தர் பேசுவார். மறுபடியும் வெளிப்படுத்தினார்னு இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, வார்த்தையை சொல்ல தம்மை வெளிப்படுத்துகிறார். வார்த்தையை நிறைவேற்ற தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார். ஆமென். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தினார். அதை நிறைவேற்ற அன்னைக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் ஆளை காணல. பல நேரத்தில் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: உனக்கு தேவன் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துவார். நீ நிற்கிற ஆழத்தின் கரையிலே கர்த்தர் இருப்பதை நீ பாப்ப. மறுபடியும். ஆமென். வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, மறுபடியும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். முதலாவது வார்த்தையோடு வெளிப்படுத்தினவர் இப்பொழுது வார்த்தை நிறைவேறுகிறதை காணும்படி தம்மை வெளிப்படுத்துவார். இந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சீமோன் சொல்ற நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது கூட மற்ற சீஷர்களும் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட போயிட்டாங்க. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை என்று 3 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அந்த ராத்திரியில உண்மையில என்ன நடந்திருக்கும்? இவங்க பிடிக்கல, ஆனா அவர் என்ன செஞ்சிட்டு பிடிச்சிட்டார். ஏன்னா இவங்க பார்க்கும்போது அவர் கையில தூண்டுல பார்க்கல, கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் மீன் அதன் மேல. 9வது வசனம், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல. அப்ப நைட்டுக்கு இவங்க பிடிக்கல, யார் பிடிச்சிட்டா? நான் தனியா மெடிடேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆமா, உங்க கூட சேர்ந்து மெடிடேட் பண்ணலான்னு பார்த்தா யார் மேத்யூ பிடிச்சா? ஏசப்பா பிடிச்சா. ஆமென். ஹல்லேலூயா. என்ன இதன் அர்த்தம்? என் கையில மாட்டாதது அவர் கையில மாட்டா. ஆமென். பேதுரு பிடிக்கிறது இயேசுவுக்காகவா? இந்த ராத்திரி பெந்தேகோஸ்தே நாளில பேதுரு பிடிச்சது இயேசுவுக்காக.
ஆனா இந்த நைட்டு பேதுரு பிடிக்கிறது யாருக்காக? பேதுருக்காக. இயேசு பிடிச்சது யாருக்காக? சரி, நீங்க பேதுரு கிட்ட வாங்க. நான் இங்க போனா நீங்க எங்க போறீங்க? நான் அங்க போனா நம்ம என்ன சீசா விளையாடிட்டு இருக்கிறோமா? பேதுரு பிடிக்கிறது யாருக்காக? இயேசு பிடிச்சது யாருக்காக? பேதுருக்காக. ஏன் நான் பிடிச்சு எனக்கு கிடைக்கலன்னு எனக்காக இன்னொருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறார். நான் என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. பேதுரு இரவு முழுவதும் பிடிச்சது அவனுக்காக. இயேசு இரவு முழுவதும் பிடிச்சது பேதுருவுக்காக. ஆண்டவரே, நான் போன எனக்கு வாய்க்கல, எல்லாம் ரெடி ஆயிட்டு வா, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணா. சத்தமா பாடுங்க, சத்தமா பாடுங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க. ஜீசஸ் காத்திருக்கிறவனுக்கு காத்திருக்க காரியம் கிடைக்கிறது வரைக்கும் அவனுடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? 5வது வசனம், ஒன்றுமில்லை. காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கிற காரியம் கிடைக்கும் வரைக்கும் அவர்களுடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. ஆமே. ஏதாவது இருந்தா நம்ம காத்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிரும். ஆமே. ஒண்ணுமே கிடையாது. காத்திருக்கும் காலத்துல நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. இதான் காத்திருக்கும் காலம். யோசேப்புக்கு 30 வயது ஆகிறது வரை யோசேப்பின் காத்திருப்பு காலம். 17வது வயதில் அவனுக்கு பலவர்ண அங்கி கொடுக்கப்பட்டது. அண்ணன்களை பார்க்க போறான், அதுவும் பறித்து கிழிக்கப்பட்டது. அதன் பிறகு அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. போர்த்திபாரின் வீட்டில், அதுக்கப்புறம் ஜெயிலில் கொண்டு போடுறாங்க, ஜெயில் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அவன் நேராக போர்த்திபாரின் வீட்டுக்கு போகிறான். அங்கே மேனேஜர் ட்ரெஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த வீட்டில் இருக்கிற கிழவி என்ன பண்ணிட்டா? பிடிச்சு கிழிச்சிட்டான். அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஜெயிலுக்கு போன அந்த வஸ்திரம். ஏதோ ஒரு ட்ரெஸ் கூட பெர்மனண்ட் கிடையாது. காத்திருக்கிறவனுக்கு ஒரு வஸ்திரம் கூட சொல்ல முடியாது. இல்ல, ஏதாவது இருக்குதான் கேட்கிறார். பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? காத்திருக்கிறவன் பதில் என்ன தெரியுமா? இல்லை. ஆமென். ஜீசஸ் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாள் ஒன்னும் இல்லை. ஆனா கரையில இயேசு நிற்கிறார். அங்க யாருக்காக நிற்கிறார்? பேதுருவுக்காக. யாருக்காக நிற்கிறார்? எனக்காக நிற்கிறார். ஒன்னும் இல்லாதவனுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணி நிற்கிறார். இதுதான் அன்பு. இந்த ஒன்னும் இல்லாதவனுக்காக ஒரே ஒருத்தர் நிற்பார், ஒரே ஒருவர் நிற்பார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது. பிள்ளைகளை ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருடைய லைட்டா சிரிச்சிருப்பார். ஒண்ணு இல்லையா, பை அப்படி சொல்லல. பேதுரு, நான் முதல் முறை உன்னை சந்திக்கும் போதும் உன்கிட்ட என்ன இல்லை? ஒண்ணு இல்லை. அப்போ நான் உனக்காக நின்ன. இப்போ உன்கிட்ட என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. 200 முழம் தூரத்தில் இருந்தார்கள். 8வது வசனத்தில் இருக்கிறது. 200 முழம் தூரத்தில் இருந்தார்கள். அவங்க இயேசுவை மட்டும் பார்க்கிறாங்க. அவங்க எதை பார்க்கல? எதை பார்க்கல? மீனை பார்க்கல.
அவங்க எதுல மீனை பார்க்க ட்ரை பண்ணாங்க? கடல்ல. ஆனா இயேசு மீனை எங்க வச்சிருந்தார்? கரையில. காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தது ஒரு நினைவுல கூட தோன்றாது. ஆமென். நினைவுல கூட தோன்றாது. பொதுவா மீன் பிடிக்கிற சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க. போட் எடுத்துட்டு எங்க போவாங்க தெரியுமா? ஆழத்துக்கு போவாங்க. கர்த்தர் எங்க வச்சிட்டாரு? கரையில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எங்க வச்சிருப்பாருன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவர் கிட்ட தான் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அவர் பக்கத்துல தான் வச்சிருக்கிறார். அப்ப நான் எதை தான் சுத்தி சுத்தி வரணும் தெரியுமா? உம்பிடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் அவர்கிட்டே இருந்தா போதும். நல்ல கவனிங்க. இந்த சீஷர்கள் எத்தனை வருஷம் இயேசுவோடு இருந்தார்கள்? 3 வருஷம். இயேசு யாருக்கு நிறைய அப்பங்களை கொடுத்தார்? அப்பங்கள் அற்புதம் எங்க நடந்துச்சு? வனாந்திரத்தில் நடந்துச்சு. அங்க யாருக்கு கொடுத்தார் அப்பங்களை? 3 நாள் கூட இருந்தவங்களுக்கு. 3 நாள் காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் அப்பத்தை எப்படி கொடுத்தார்? அங்க சுடல, அங்க நெருப்பு போடல, அங்க உண்டாகட்டும்னார், உண்டாச்சு கொடுத்தார். ஆனா 3 வருஷம் காத்திருக்கிறவனுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்றார். என்னோட தான் கர்த்தர் பேசுறார். நிச்சயம் உள்ளவங்க சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். ஏன் எனக்கு அப்படி தரல? நான் ரெடி பண்றேன். ஒவ்வொரு விறகா எடுத்துட்டு, உனக்கு தெரியாதுப்பா, நானே பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்து பார்த்து செய்யணும். இங்க பார்த்தா அது 9வது வசனத்தை பாருங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறோம். இந்த காத்திருப்பின் சமுத்திரத்தில் பயணிக்கிறோம். இன்னும் 200 முழ தூரம் தான் இருக்கு. பக்கத்துல வந்துட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம். கண்ணுக்கு கலங்கரை விளக்கு தெரியுதா? நமக்கு கலங்கரை விளக்கு யாரு? கண்ணுக்கு கலங்கரை விளக்கு தெரியுதா? நமக்கு கலங்கரை விளக்கு யாரு? எனக்கு இயேசு தெரிஞ்சிட்டார்னா பக்கத்துல ரெடியாயிரு. ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமென். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். சில உள்ளங்களுக்கு இது தேவையா இருக்கு. இன்னைக்கு சங்கீதம் 32ல இருந்து 3 முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். என்னைக்காவது பேசும்போது தெரியும், ஓ இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமென். அப்படியே மூட. அதனாலதான் இன்னைக்கு வாச சங்கீதம் இதுதான், 32 தான் வாசித்தோம். யாரோடு, ஒருவேளை இங்க இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆன்லைன்ல கூட சில உள்ளங்கள் இருக்கலாம். ரெடியாரு. ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியாரு. ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எனக்காக ஏத்தம் பண்ணினதை என் கண்ணால். 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பார்த்துட்டாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அவங்க கொண்டு வராங்க. 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும்
மீனையும் எடுத்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறார். கையை வைக்க விட மாட்டார். வீட்டில் ஏதாவது பலகாரம் சுடும்போது பிள்ளைங்க வந்து அந்த சூட்டில் கை வைக்கும் போது ஒரு அடி. இந்த காத்திருப்பும் காலத்தில் எத்தனை பேர் கையில் அடி விழுந்துன்னு தெரியல. வெயிட் பண்ண, நான் இருக்கிற எடுத்தார, வெயிட் பண்ண, வெயிட் பண்ண. காத்திருக்கும் வைக்கிறீங்க, அடியும் தரீங்க. சிலருக்கு அதான் கை தட்ட முடியல. கை தட்டும் போது சிலர் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்க, நல்ல அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அப்படி இப்படி இருக்காங்கனாலே ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே மனசுல தோணும், ஆண்டவரே கரியுது. அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ அப்போ மீன் சீஷர்கள் நடுவில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ ஒரு விஷயம் தெரியும், நம்ம நன்மையில இன்னொரு ஆள் கை வைக்க கர்த்தர் விட மாட்டார். குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைத்திருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அதுக்கு காத்திரு. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. கொடுத்துட்டார். கொடுத்ததோட அங்க ரிலேஷன்ஷிப் முடியல. இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் அன்பா இருக்கிறியா? இப்படி கேட்க காரணம், இந்த காத்திருப்பின் காலம் இன்னும் 200 முழம் தான் இருக்கு. அதுக்குள்ள பின் வாங்கிட்டே பேதுரு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது இந்த ஒரு காரியமா இருக்கக்கூடாது பேதுருவே. நீ எதிர்பார்த்த வேலையா இருக்கக்கூடாது. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது, நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறல்ல, அதுவா இருக்கக்கூடாது. ஆமென். நமக்கு எல்லாருக்குமே தேவைகள் இருக்குங்க. எல்லை பெரிதாக பெரிதாக தேவை பெரிதாகும். ஆமென். எல்லாருக்குமே தேவை இருக்கு. நம்ம ஒரு காத்திருக்கிறோம், ஒரு வார்த்தையை அவர் தாராரு, அதை பிடிச்சு காத்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நீ என்ன நேசிக்கிற நேசம், அதாவது நீ என்மேல் வைத்திருக்கிற அன்பு, வைக்க போகிற அன்பு, நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறல்ல, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஒருவேளை அது கிடைக்கலன்னா உன் நேசமும் அதோட போயிருமா? இல்லை. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். ஆண்டவர், அது உங்களுக்கு தெரியும். சபையே கேளுங்கள். மற்றவர்களுக்கு ட்ரீட் பண்றது போல அல்ல, காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ட்ரீட் பண்றது. 3 நாள் காத்திருந்தாங்க, உண்டாகட்டும் என்றார், கொடுத்துட்டார். 3 வருஷம் காத்திருக்கிறவர்களுக்கு, உங்களை ரொம்ப வருஷம் காத்திருக்க வைக்கிறாருன்னா அவர் இன்னும் வெயிட்டா தர போறார். அந்த அப்பம் புசித்தவர்களிடத்துல நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருக்கிறீர்களான்னு கேட்கல, இந்த அப்பம் புசித்தவர்களிடத்துல கர்த்தர் கேட்கிறார், அன்பா இருக்கிறியா? 3 வருஷம், 30 வருஷம், 25 வருடம் காத்திருந்தவனை சிநேகிதன் என்றார். 40 வருடம் காத்திருந்தவனோடு முகமுகமாய் பேசினார். ஆமென். காத்திருக்கிற சகோதரா, சகோதரி, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை தருவார். அவர் உண்மை உள்ளவர். அவருடைய உண்மை அது செய்யும். ஆனால் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், டு யூ லவ் மீ? என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்கிறார். ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, உங்களை தான்ப்பா எனக்கு பிடிக்கும். I love you Jesus.
உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை தாரும், கிருபை தாரும். அப்படியே தலைகளை தாழ்த்தி முழங்காற்படியிட்டு, பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் உம்மை அதிகம் பொய்யான வாழ்க்கை வாழ வேண்டுமே. காத்திருந்து பெற்றுக்கொண்டவங்க இங்க இருக்கிறீங்க, பெற போறவங்க இருக்கிறீங்க. நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது இவைகளா இருக்கக்கூடாது. இன்னும் நமக்காக நிக்கிறார்ல, இன்னும் நமக்காக நிக்கிறார்ல. இவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது வேற ஒருத்தர் கூட அங்க இல்ல. காத்திருக்கிற சகோதரா சகோதரி, உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா இருக்கிறவங்களும் காணாம போயிருவாங்க. ஆனால் அவர் வந்து நிப்பார், உனக்காக உனக்காக நிப்பார். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். ஆண்டவர்கிட்ட நேசிக்க கிருபையை கேளுங்க, நேசிக்க கிருபையை கேளுங்க. உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலோ நான் உம்மை மட்டும். ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள், ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுவே. ஏமாற்றமில்லா வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே. அதிகம் அதிகம் கிருபையை தாங்கப்பா. பலவீன நேரம், பலவீன நேரம், பலமுள்ள காலத்தில் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும். சொல்லுவோம், உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதும் அப்பா. உம்மை விட்டு போதுமே, இன்னும் விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம். ஆமென். உம்மை அதிகம் அதிகம், உம்மை அதிகம், உம்மை அதிகம், உம்மை அதிகம். பொய்யான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை மெய்யாக உம்மை, மெய்யாக உம்மை வாழ வேண்டுமே. கிருபை தான். உம்மை அதிகம் அதிகம், உம்மை அதிகம் அதிகம், பலவீன நேரத்தில் பலமுள்ள நான் உம்மை மட்டும்.
விட்டு ஏன் உங்களை காத்திருக்க வைக்கிறார் தெரியுமா? உங்களை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ரொம்ப நேசிக்கிறவங்களை ரொம்ப காத்திருக்க வைப்பாங்க. மீதி எல்லாம் போனாலும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலருக்கு உடனே கொடுத்து விட்டுறார் கிளம்புன்னு. ஆனா உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறார், நிறுத்தி வச்சிருக்கிறார், நிறுத்தி வச்சிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரிசல்ட் என்ன? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆனா கலங்காத, அது உன் கை விட்டு போகல, அது அவர் கையில இருக்கு. நீ பிடிச்சு கிடைக்கல, அவர் உனக்காக பிடிச்சு வச்சிட்டாரு, உனக்காக எடுத்து வச்சிருக்கிறார், செப்பரேட் பண்ணி வைத்திருக்கிறார், பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார், பாதுகாத்து வைத்திருக்கிறார். உனக்கான வேலை வரும்போது உன்னை கரையிலே கொண்டு வந்து நிறுத்தி அவர் எடுத்து தருவார். அவர் அதை உனக்கு எடுத்து தருவார். ரேமலரோ ஷெரே பலரோ ரிமல வர பலமரே ஷெரே தரே ரிமம்ரே லரோ தரே ஷெரே மம்ரோ ரிமம்ரே ஷெலரே அந்தரே. ஹalleluya 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 ஹalleluya. காத்திருக்கிற சகோதரா, காத்திருக்கிற சகோதரி, திடமனதாயிரு, திடமனதாயிரு. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ரொம்ப காத்திருக்க வைத்தது நோக்கம். உன்னை அவர் நேசிக்கிறார். ஓ ரிமம்ரே லரே ரிமம்ரே லரே அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. அமர்ந்திருப்பே அமர்ந்திருப்பே சாய்ந்திருப்பே ஏசையா ஏசையா நேசரே அன்பு கூர்த்தி ஜீவன் தன். நேசிக்கிறேன் சொல்லுங்க. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி இருப்பேன் என் உயிருள்ள இந்த இருதயத்திலிருந்து சொல்லுங்க. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி உயிருள்ள துதி பாடி மகிழ்ந்திருப்பே. அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோம். ஹalleluya glory hallelujah shere mamro dare danare hallelujah hallelujah Jesus
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் நல்லவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போகிற மகிமையான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்களை காண பண்ணி சாட்சியாய் நிறுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கிருபை அதற்காக அதிகமாய் தாங்க ஆண்டவரே. உண்மையா நேசிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யும். அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.